ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பொது தமிழ் சம்மந்தமான கேள்விகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருக்குறள் சம்மந்தமான கேள்வி வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அப்படி திருக்குறள் பற்றிய சில முக்கியமான கேள்விகளை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல் கேள்வி, மகிழ்ச்சி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியமும் திருக்குறளும். இரண்டாவது கேள்வி, அரசு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எதுனா திருக்குறள். மூன்றாவது கேள்வி, தமிழ் நூல்களில் டேஸ் என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். ஆன்சர் திரு. அதாவது தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். நான்காவது கேள்வி, திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? ஆன்சர் 3. திருக்குறளில் எத்தனை பகுப்பு இருக்குன்னா 3. ஐந்தாவது கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. ஆறாவது கேள்வி, பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 70. பொருட்பாலில் எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னா 70 அதிகாரம் உள்ளது. ஏழாவது கேள்வி, இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 25. இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் வந்து 25. எட்டாவது கேள்வி, வாய்மை எனப்படுவது என்ன? ஆன்சர் தீங்கு தராத சொற்களை பேசுதல். இப்போ தீங்கு தராத சொற்கள் பேசுதல்ன்றது வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது கேள்வி, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? ஆன்சர் பொறாமை உள்ளவன் செல்வம். அதாவது யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். பத்தாவது கேள்வி, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். 11வது கேள்வி, நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். 12வது கேள்வி, மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறியவர் யாருன்னா ஆன்சர் வள்ளுவர். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறியவர் யாருன்னா வள்ளுவர். 13வது கேள்வி, திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. இப்போ திருக்குறளின் பெருமையை சொல்கிற நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? ஆன்சர் திருக்குறள். திருக்குறள் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 15வது கேள்வி, திருக்குறளின் அறத்துப்பால் எத்தனை இயல்களை உடையது? ஆன்சர் 4. இப்போ அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. 16வது கேள்வி, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் வந்து திருக்குறள். 17வது கேள்வி, நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். 19வது கேள்வி, திருக்குறளுக்கு உரை எழுதிய நபர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 10. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்னா 10 பேர். 20வது கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1812. 21வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள், அதாவது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் அனிச்சம், குவளை. 22வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம்? ஆன்சர் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எதுனா நெருஞ்சி பழம். 23வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை? ஆன்சர் குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எதுனா குன்றிமணி. 24வது கேள்வி,
திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம்? ஆன்சர் குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுனா குறிப்பறிதல். 25வது கேள்வி, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள்? ஆன்சர் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்னென்னா பனை மற்றும் மூங்கில். 26வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர்? ஆன்சர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். 27வது கேள்வி, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர்? ஆன்சர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் டேஸ் இடங்களில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் 7. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 29. திருக்குறளில் 7 என்ற சொல் டேஸ் குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? ஆன்சர் 8. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. 30வது கேள்வி, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்டு செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர்? ஆன்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அதாவது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்டு செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 31வது கேள்வி, ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஆன்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அது ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 32வது கேள்வி, திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர்? ஆன்சர் ஜி.யு. போப். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்னா ஜி.யு. போப். 33வது கேள்வி, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல்? ஆன்சர் திருக்குறள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள். 34வது கேள்வி, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்று கூறியவர்? ஆன்சர் திருவள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று கூறியவர் யார்னா திருவள்ளுவர். 35வது கேள்வி, திருவள்ளுவர் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த குறளில் எடுத்துரைக்கிறார்? ஆன்சர் மோப்பக்குழையும் அனிச்சம். அதாவது திருவள்ளுவர் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த குறளில் எடுத்துரைக்கிறார் அப்படின்னா மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து. 36வது கேள்வி, உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர்? ஆன்சர் திருவள்ளுவர். உழவு தான் உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். 37வது கேள்வி, திருக்குறளில் உள்ள பிரிவுகள் எத்தனை? ஆன்சர் 3. திருக்குறளில் 3 பிரிவுகள் உள்ளது. 38வது கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பாலில் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது? அப்போ திருக்குறளில் அறத்துப்பால் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் 38 மற்றும் 4. திருக்குறளில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் கொண்டுள்ளது. 39வது கேள்வி, அறத்துப்பாலில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 4. அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளது அப்படின்னா 4. அந்த 4 இயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாயிரவியல், 2வது இல்லறவியல், 3வது துறவறவியல், 4வது பார்த்தோம்னா ஊழியல். என்னென்னு பார்த்துங்க, பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். அடுத்து 40வது கேள்வி, திருக்குறளில் பொருட்பால் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது? ஆன்சர் 70 மற்றும் 3. திருக்குறளில் பொருட்பால் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் கொண்டுள்ளது. 41வது கேள்வி, திருக்குறளில் இன்பத்துப்பால் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் உடையது? ஆன்சர் 25 மற்றும் 2. திருக்குறளில் இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும்
2 இயல்களையும் உடையது. 42வது கேள்வி, திருக்குறளின் உரைகளில் யாருடைய உரை சிறந்தது? ஆன்சர் பரிமேலழகர். 43வது கேள்வி, திருக்குறளின் பாடல்கள் அனைத்தும் டேஸ் என்னும் பாவகையால் ஆனது? ஆன்சர் குறள் வெண்பா. இப்போ திருக்குறள் என்ன பாடல் வகையை சார்ந்ததுன்னா குறள் வெண்பா. 44வது கேள்வி, திருக்குறள் என்பது டேஸ் நூல்? ஆன்சர் அறநூல். திருக்குறள் அறநூல். 45வது கேள்வி, நிறைமொழி மாந்தர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம், திருக்குறள். நிறைமொழி மாந்தர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். 46வது கேள்வி, குடும்பம் எனும் சொல் முதலில் எந்த நூலில் பயின்று வந்துள்ளது? ஆன்சர் திருக்குறள். குடும்பம்ன்ற வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருக்குறள். 47வது கேள்வி, ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1812. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1812. 48வது கேள்வி, திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள்? ஆன்சர் 4. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னா 4. பாயிரவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் 4. பாயிரவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளதுன்னா 4. 50வது கேள்வி, இல்லறவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் 20. இல்லறவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது அப்படின்னா ஆன்சர் 20. 51வது கேள்வி, துறவறவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் 13. துறவறவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது அப்படின்னா 13. ஊழியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் 3. ஊழியலில் மொத்தம் 3 அதிகாரங்கள் உள்ளது. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள இயல்கள்? ஆன்சர் 3. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனைன்னா 3. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். அதாவது திருக்குறள் பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனைன்னா 3. அது என்னென்ன அப்படின்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். 54வது கேள்வி, அரசியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 25. இப்போ 25 அதிகாரங்கள் உள்ளது அரசியலில். அடுத்து 55வது கேள்வி, அமைச்சியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 32. அமைச்சியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னா 32. ஒழிபியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 13. ஒழிபியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 13. 57வது கேள்வி, திருக்குறளில் இன்பத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் 2. திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னா 2. அவை என்னென்னு பார்த்தோம்னா களவியல் மற்றும் கற்பியல். 58வது கேள்வி, களவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 7. களவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 7. 59வது கேள்வி, கற்பியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 18. கற்பியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 18. 60வது கேள்வி, திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் 9. திருக்குறளில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளது அப்படின்னா 9. 61வது கேள்வி, திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 133. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் உள்ளது அப்படின்னா 133. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் 1330. திருக்குறள் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. 63வது கேள்வி,
தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் வந்து 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாடு அரசு நிறுவியுள்ளது. 65வது கேள்வி, திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வேலூர். திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வேலூரில். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். 67வது கேள்வி, திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் கார்ல் கிரௌல். திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா கார்ல் கிரௌல். 68வது கேள்வி, திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்க்க கவிஞர் யூசி என்பவருக்கு எவ்வளவு தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது? ஆன்சர் 77.4 லட்சம். திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்க்க கவிஞர் யூசி என்பவருக்கு எவ்வளவு தொகையை தமிழக அரசு வழங்கியுள்ளது அப்படின்னா ஆன்சர் 77.4 லட்சம். 69வது கேள்வி, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்னா பாரதிதாசன். 70வது கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்னா பாரதியார். 71 அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள்? ஆப்ஷன் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் மற்றும் ஊழியல். ஆப்ஷன் டி பார்த்தோம்னா அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் மற்றும் ஊழியல். 72வது கேள்வி, பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள்? ஆன்சர் அனைத்தும் சரி. பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் என்னென்னா அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். இது அனைத்துமே வந்து சரி. 73வது கேள்வி, இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள்? ஆன்சர் ஏ மற்றும் பி. இப்போ ஏ மற்றும் பி என்னென்னா களவியல் மற்றும் கற்பியல். இப்போ இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்கள் வந்து களவியல் மற்றும் கற்பியல். 74 திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன? அதாவது திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா உலக பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வ நூல். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி. இப்போ திருக்குறளின் வேறு பெயர்கள் என்னென்னா உலக பொதுமறை, பொய்யாமொழி, முப்பால், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வ நூல். இப்போ திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்னென்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானு பங்கி. நன்றி நண்பர்களே. இதேபோல் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.